ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாவில் அரேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாவில் அரேங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக அரே யூஸ் பண்ணுவோம். பட் அந்த வேல்யூஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த கவுண்ட், அதாவது அந்த சைஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு அரேயில் 10 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே அந்த சைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்னால் 11 அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ வந்து என்னால் ஆட் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற எல்லா வேல்யூஸுமே அரேயில் ஒரு கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஒரு 1000 அப்படிங்கிற ஒரு அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா செகண்ட் வேல்யூ வந்து 1002, அப்புறம் தேர்ட் வேல்யூ வந்து 1004, அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்டோட எல்லா ரோல் நம்பரையும் இல்லை நேமையும் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நான் வேரியபிள் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா நான் அந்த 50 ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 50 வேரியபிள் தேவைப்படும். ஏன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வேரியபிளாக ஒரு வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இதில் இன்ட்டு ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் 1ங்கிற அந்த ஒரு வேரியபிளை என்னால் 1ங்கிற ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும், இன்னொரு வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 50 ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் ஸ்டோர் பண்ணணுன்னா நான் 50 வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போது இதே கான்செப்ட் நம்ம அரேயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 50 வேரியபிள்ங்கிறது தேவை கிடையாது. அந்த நேரத்தில் நமக்கு வந்து கோடும் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு வேரியபிள் தான், ஸ்டூடெண்ட் ரோல் நம்பருங்கிற ஒரு வேரியபிளே என்னால் என்ன பண்ண முடியும்னா 50 வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேட்டா டைப், நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் அந்த ஏதோ ஒரு வேரியபிள், நெக்ஸ்ட் வந்து இந்த நொட்டேஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிட்டு இதில் நம்ம எத்தனை வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போது அந்த ஸ்டூடெண்டோட நேம் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப் மட்டும் மாற்றினா போதும். இன்ட்டுனா ரோல் நம்பர், ஸோ ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா நான் அந்த ஸ்டூடெண்டோட நேம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம மல்டிபிள் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணலாம். பட் அந்த வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும். இன்ட்டுனா இன்ட்டு மட்டும்தான் இருக்கணும், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் தான் இருக்கணும், ஃப்ளோட்னா ஃப்ளோட் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அரேயில் ஒரு கண்டிஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரே க்ரியேஷன். ஒரு அரே எப்படி ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா இதான் அதோட சின்டாக்ஸு. ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டேன், அதனால் இங்கே டேரெக்டாக ஃபஸ்ட்டு அரேயோட நேமு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் நியூங்கிற ஒரு கீவேர்டு, நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட்டோட டைப்பு, என்ன டேட்டா டைப் அந்த டைப்பு, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த அரேவோட சைஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் இங்கே ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால நான் டேரெக்டாக ஏஆர்னு யூஸ் பண்ணிட்டேன். ஏஆர் ஈக்குவல் டு நியூ இன்ட்டு 5 அப்படின்னு யூஸ் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இனிஷியலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ட்டு ஏஆர்ஆர், அதுக்கப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் நியூ இன்ட்டு அதுக்கப்புறம் 5. இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 5 நான் வந்து இந்த அரேயில் வந்து ஒரு 5 வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். அதனால் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதோட சைஸ் வந்து 5 கொடுத்துருக்கேன். பட் ஸோ இதில் வந்து இன்ட்டுங்கிறது அந்த எலமெண்ட்டோட டைப்பு, ஏஆருங்கிறது என்ன அப்படின்னா அந்த நேம் ஆஃப் தி அரே, அந்த அரேயோட நேமு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து நொட்டேஷன், அரே வந்து நம்ம இந்த மாதிரி தான் டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நியூங்கிறது என்ன அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு அரே க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இதுவும். ஸோ நியூங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஒரு புதுசாக ஒரு அரே க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்டு, அதே சேம் ஒரு அரே, என்ன ஆப்ஜெக்ட் எதுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், இதில் அந்த அரேங்கிற ஆப்ஜெக்ட்டில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் இன்டிஜர் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன், அதனால் இன்ட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அதோட சைஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுவேன். இப்போ நான் வந்து 5 வேல்யூ ஸ்டோர் பண்ணனால 5 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணவும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் அலோகேட் ஆயிரும். நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சைஸ் வந்து 5 தான் கொடுத்துருக்கேன். இப்போ 5 கொடுத்தனால எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு 5 அந்த ஸ்பேஸ் நான் 5 கொடுத்தனால எனக்கு வந்து மெமரியில் வந்து அந்த 5 வேல்யூஸ்க்கான ஸ்பேஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டே க்ரியேட் ஆயிரும். இனிஷியலாக எனக்கு என்ன அந்த ஸ்பேஸில் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா இங்கே நான் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இன்ட்டோட டிஃபால்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 0. அப்போ எனக்கு இனிஷியலாக என்ன பை ஸ்டோர் ஆகும் அப்படின்னா எல்லா அந்த ஸ்பேஸ்லேயும் 0 தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு இண்டெக்ஸ் பேஸில் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த காலம் வந்து நமக்கு எந்த இண்டெக்ஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா 0ங்கிற இண்டெக்ஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு.
ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ். இந்த மாதிரி அரேயில் நமக்கு எல்லாமே எப்படி பேஸ் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் பேஸில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் வந்து 2. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் வந்து என்ன அப்படின்னா 3. நெக்ஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் வந்து 4. ஆனால் இதோட சைஸ் என்ன அப்படின்னா சைஸ் வந்து 5. பட் எந்த இண்டெக்ஸ் வர ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா 0 to 4 வரைக்கும் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் இதோட சைஸ் என்ன அப்படின்னா 5. ஆனால் நமக்கு வந்து 5th இண்டெக்ஸில் நமக்கு எந்த வேல்யூஸுமே இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால 5th இண்டெக்ஸில் வந்து எந்த வேல்யூமே இருக்காது. நெக்ஸ்ட் இந்த அரேயோ இதோட நேம் என்ன அப்படின்னா ஏஆர்ஆர்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நான் புதுசாக இதில் வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நான் ஏஆர் அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அரேயை பொறுத்த வரைக்கும் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறதும் சரி வேல்யூஸை திரும்ப கெட் பண்ணுறதும் சரி நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து வேல்யூ வந்து செட் பண்ண முடியும். இப்போது இதில் வந்து நான் எந்த இண்டெக்ஸில் ஜீரோஸ் இண்டெக்ஸில் நான் ஏதோ ஒரு வேல்யூ செட் பண்ண போகிறேன். இப்போ 1ன்னு நான் செட் பண்ண போகிறேன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த நான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் எனக்கு டிஃபால்ட் வேல்யூ 0க்கு பதிலாக 1ன்னு பை அசைன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஏஆர்ஆர் இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2ன்னு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ண போகிறேன். அப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 0க்கு பதிலாக 2ன்னு சொல்லி திரும்ப அசைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எப்படி அசைன் ஆகும் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளால் வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வேல்யூ வந்து எனக்கு ஸ்க்ரீனில் தெரியணும் நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சிஸ்டமில் .printlnல அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா நமக்கு வேல்யூ வந்து கெட் பண்ண முடியும். அதே சேம் ஏஆர்ஆர் இப்போ நான் 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க அந்த 2ங்கிற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் 1க்கு பதிலாக 2, 3 அந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ 2, 3ல் இப்போதைக்கு நான் வேல்யூ எதுவுமே அசைன் பண்ணல. அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 0ன்னு தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அரேயை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே எப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் வந்து நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வேல்யூ இன்சர்ட் பண்ணாலும் அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியும். வேல்யூவை கெட் பண்ணணுனாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து வேல்யூ வந்து கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூஸ்லாம் ஸ்டோர் ஆகும். இதில் வந்து எக்ஸுங்கிற ஒரு அரேயோட நேமு இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 5-6 வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. 10, 20, 30, 50, அப்புறம் 40, அதுக்கப்புறம் 80. இப்போ 10ங்கிறது நமக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த எக்ஸோட 0th பொசிஷனில், 20ங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸோட ஃபஸ்ட்டு பொசிஷனில், அப்புறம் 30ங்கிறது எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா எக்ஸோட செகண்ட் இண்டெக்ஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஸ்டோர் ஆகுங்கிறது ஒரு அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகும். கரெக்டாக மெமரியில் ஏதோ ஒரு அட்ரஸ் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுவுமே நமக்கு எப்படி போய் ஸ்டோர் ஆகும்னா ஃபஸ்ட்டு 3000 இங்கே 20ல் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 3022, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 3024. அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன்லாம் நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகும். ஒரு வேல்யூ வந்து ஒரு 2000லேயும் இன்னொரு வேல்யூ வந்து ஒரு 3000லேயும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோர் ஆகுது. எல்லா வேல்யூஸுமே ஒரு கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன் தான் நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்ட்டு ஏஆர்ஆர் ஈக்குவல் டு இதில் வந்து நான் டேரெக்டாகவே இங்கே ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ கொடுத்துறேன். ஒன்று நம்ம டேரெக்டாக இங்கே வேல்யூ வந்து ஃபஸ்ட்டே இனிஷியலைஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு அரே சைஸ் கொடுத்து ஒரு அரே க்ரியேட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே நான் ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம கெட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இப்போ நான் டிஸ்பிளே தான் பண்ண போகிறேன் சும்மா எல்லா வேல்யூஸையும். ஸோ இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா அந்த வேல்யூ வந்து கெட் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம எப்போவுமே எங்கேருந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0th இண்டெக்ஸ். அப்போது 0th இண்டெக்ஸ்க்கு வேல்யூவை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ, நெக்ஸ்ட்டு வந்து அந்த செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ. இப்போ நான் வந்து எனக்கு சைஸ் வந்து இதில் என்ன அப்படின்னா 3, ஏன்னா 3 வேல்யூஸ் இருக்குது. அப்போது எனக்கு சைஸ் வந்து 3 இருக்கும். பட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எங்கேருந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 0ல் இருந்தால் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ 0, 1, 2 இந்த 3 இண்டெக்ஸில் மட்டும்தான் நமக்கு வேல்யூஸ் இருக்குது. 3rd இண்டெக்ஸில் வந்து நமக்கு வேல்யூ கிடையாது. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு 1, 2, 3 டிஸ்பிளே ஆயிடுச்சு. சப்போஸ் நான் இப்போ மறுபடியும் எனக்கு வந்து 3 இண்டெக்ஸில் நான் வேல்யூவை செக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸப்ஷன் தான் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தெரியாமல் எனக்கு 3rd இண்டெக்ஸ்லேயும் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன்.
இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு 3 1 2 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் இந்த தேர்ட் இண்டெக்ஸை ரன் பண்ணும்போது மட்டும் நமக்கு என்ன வரும்னா ஒரு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸெப்ஷன் வரும். இதை ரீட் பண்ணாவே நமக்கே புரியும் என்னன்னா இண்டெக்ஸ் 3 அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் ஃபார் லென்த்து வந்து 3. நமக்கு வந்து லென்த் வந்து 3 தான் இருக்குது. பட் நான் இந்த இண்டெக்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த 3யை விட அந்த இண்டெக்ஸை விட என்னென்னா அதிகமாக இருக்குது. இந்த இண்டெக்ஸில் எந்த ஒரு வேல்யூமே இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸெப்ஷன் வந்துடும். ஸோ இப்போ வந்து இதில் நான் வெறும் 3 வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால் நான் இங்கே சிம்பிளாக system.out.printlnல ஒரு 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த அறையில் நான் ஒரு 20 ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் இல்லை ஒரு 50 இல்லை 60 அந்த மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு டைமும் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி system.out.printlnல பிரிண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு லென்த் வந்து அதிகமாக போகும். நம்மளோட கோட லென்த் அதிகமாக நம்ம ப்ராஜெக்டோட சைஸுமே அதிகமாகும். கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை குறைக்கிறதுக்கு சிம்பிளாக ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதே தான் ஃபார் லூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார் இப்போது நமக்கு வந்து ஃபார் லூப் என்ன பண்ண ஒரே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஒரே ஒரு பிரிண்ட் பண்ணுறதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லூப்பில் ரிப்பீட் பண்ண போகிறோம். இங்கே த்ரீ வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். இல்லை ஒரு 10 வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிப்பீட் பண்ணுற ப்ராசஸ்க்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த அரேவோட இண்டெக்ஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறேன். எனக்கு 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால நான் i = 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன கண்டிஷன் செக் பண்ணும் அப்படின்னா இந்த லென்த் வரைக்கும் தான், அதாவது இந்த சைஸ் வரைக்கும் தான் எனக்கு இருக்கணும். இப்போது வந்து சைஸை விட அதிகமாக என்னால் பிரிண்ட் பண்ண முடியுது. இப்படி பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா எக்ஸப்ஷனாக வரும். அப்போ கரெக்டாக இப்போது சைஸ் வந்து எனக்கு வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து 2 வரைக்கும் தான் இருக்கணும். அப்படி 10 இருந்துச்சு அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் நான் கொடுக்கணும். அப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து i லெஸ் தானாக தான் இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா அந்த சைஸ் இப்போதைக்கு நான் 3ன்னு சொல்லி காமனாக கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து நமக்கு 3யா என்னென்னு கரெக்டாக தெரில அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து ஒரு அந்த ஏஆரோட லென்த்தை டேரெக்டாக பார்த்துக்கலாம். இப்போ ar.length ஸோ இந்த மாதிரி கால் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டேரெக்டாக ar.lengthல 3ங்கிற வேல்யூ வந்துடும். அப்போது ar.lengthனா என்ன அப்படின்னா அது 3ங்கிற அந்த சைஸ் தான். ஸோ இப்போ அந்த சைஸை விட நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக இந்த system.out.printlnல இங்கே டேரெக்டாக கொடுத்தாச்சு. பட் இந்த இடத்துல நான் 0ங்கிற வேல்யூ போட தேவையில்லை. அதுக்கு பதிலாக நான் ஐன்னு போட்டால் போதும். அது நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நமக்கு லூப்பாக ரிப்பீட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டைமாக system.out.printlnல பிரிண்ட் பண்ண தேவையில்லை. நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் லூப் ஒரே 2 லைனில் நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போது எனக்கு என்னென்னா 1 2 3 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணேன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணாலும் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பில் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி தான் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் கொடுத்துட்டேன். அதான் நான் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் நான் வேல்யூஸே கொடுக்காம நானாக ஒரு அரே க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா இப்போ இதில் arr2 அப்படின்னு சொல்லி ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து நான் அதே சேம் தான் ஸ்டூடெண்ட்டோட ஆனால் இதில் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்டோட நேமை வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதனால் டேட்டா டைப் ஸ்ட்ரிங்குன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்போது நான் அந்த கிளாஸில் வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட் தான் அலௌடு. ஸோ அப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 50ங்கிற சைஸில் ஒரு வேரியபிளை வந்து ஒரு அரே வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நியூ நெக்ஸ்ட் டேட்டா டைப் அப்புறம் இந்த நோட்டேஷனில் அதோட சைஸ் கொடுக்கணும். இப்போதைக்கு நான் சைஸ் வந்து 5 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு அரே க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் அதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5ங்கிற சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸுங்கிறத நான் கொடுக்கல. ஸோ இப்போ வந்து நான் அதை ரன் பண்ணுறப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நான் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ar2ங்கிறதுல வேல்யூஸ் கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே இதில் எந்த வேல்யூஸுமே இல்லை. ஃபஸ்ட்டே ஸ்ட்ரிங்கோட டிஃபால்ட் வேல்யூ நல்லுங்கிறத நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த 5 அட்ரஸ்லேயே நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ அந்த 5ஐ நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு சேம் ar2ல இப்போ நான் வேல்யூஸ் அசைன் பண்ணோம். அசைன் பண்ணுறதும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் வேல்யூ வந்து செட் பண்ண முடியும். அப்போது ar2ல வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஃபஸ்ட் ஏதோ ஒரு நேம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எல்லா இண்டெக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும்.
இப்போது நான் சேம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 0லேருந்து 4 வரைக்கும், ஏன்னா இண்டெக்ஸ் நான் சைஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 5 கொடுத்துருக்கேன். அப்போ இண்டெக்ஸ் எனக்கு 0 to 4 வரைக்கும் தான் வேல்யூ வந்து செட் பண்ண முடியும். இதில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் சும்மா ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செட் பண்ணிட்டேன். திரும்ப அதை கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளாக அந்த ஃபாரை யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே ஃபாரு இன்டர் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா சேம் அதே 0 தான். இங்கே ஐயை நான் இது வரைக்கும் செக் பண்ணோம் அப்படின்னா ஐ வந்து லெஸ்ஸனாக இருக்கான்னு பார்க்கணும், அந்த AR2ஓட லென்த்து வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது சேம் அதே மாதிரி AR2 இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்து கெட் பண்ணுறேன். அப்போது இந்த இடத்துல ஐன் காமனாக கொடுத்தா ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் 3 இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுலேயும் சேம் கேஸ் அதே தான். இப்போ வந்து இதில் 5ங்கிறதுனால நான் இங்கே டேரெக்டாக கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி கொடுக்கணுன்னா நம்ம டேரெக்டாக இதில் இந்த மாதிரி ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ண மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சைஸ் கொடுத்து எப்போ பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரன் டைமில் நான் வேல்யூஸில் யூஸர்லேருந்து வேல்யூ கெட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டைம் தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஒரு அரே க்ரியேட் பண்ணிட்டு தென் யூஸர்லேருந்து நான் அரே வேல்யூஸ் வாங்கி இந்த அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸர்லேருந்து இன்புட் வாங்குறதுனால ஸ்கேனருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதுவும் சேம் அதே ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் யூஸர்லேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் தான் நேம் வந்து ஸ்ட்ரிங் தான் இருக்குது. அதனால் ஸ்ட்ரிங்கில் வந்து எஸ்ன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு நம்ம SC டாட் நெக்ஸ்ட்டுங்கிற மெத்தட் கால் பண்ண போகிறேன். ஸோ இப்படி நான் எத்தனை டைம்ஸ் யூஸர்லேருந்து வேல்யூஸ் கெட் பண்ணோம் அப்படின்னா இங்கே சைஸ் வந்து 5 கொடுத்துருக்கேன். இப்போ 5 டைம்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூஸர்லேருந்து வேல்யூஸ் கெட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டைம்ஸ்னால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறேன். சேம் அதே தான், அதே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் ஐ லெஸ் தென் வந்து AR2 டாட் லென்த் வரைக்கும். ஸோ அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறதுனால நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் யூஸிலேருந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா வேல்யூஸ் கெட் பண்ணிட்டேன். இப்போ நான் கெட் பண்ண வேல்யூ இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அரேயில் போய் ஸ்டோர் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து சேம் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி AR2 இண்டெக்ஸ் வந்து இங்கே இதான். ஸோ ஐயில் வந்து இந்த எஸ்ஸை வந்து டேரெக்டாக ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ இப்போ எனக்கு ஒவ்வொரு வேலையும் யூஸ்லேருந்து கெட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த AR2ங்கிற அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எனக்கு தெரியுங்கிறதுனால சிஸ்ஸோவில் வந்து சும்மா என்டர் 5 நேம்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்டர் 5 நேம்ஸ்ன்னு கேட்குது. இப்போ நான் சும்மா STD1 ஸோ இப்போ நான் 5 நேம்ஸ் கொடுத்துட்டேன். 5 நேம்ஸ் கொடுத்துட்டு எனக்கு இந்த அறையில் ஸ்டோர் ஆகிட்டு தென் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த லூப்பில். ஸோ இந்த மாதிரி அறையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள்ஸ் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி டேரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை வேல்யூஸ்னாலும் ஃபஸ்ட்டே நம்ம அந்த இடத்துல ஃபஸ்ட்டே இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கம்பல்சரி இந்த இடத்துல சைஸ் கொடுக்கணும். எவ்வளோ வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோங்கிற சைஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அரே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். கெட் பண்ணுறதுமே இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளால் கெட் பண்ணிக்க முடியும்.